நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். இன்றைய நாளில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். கடந்த வீடியோக்கள்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்தாக்கா தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது தான் வீடியோக்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன சொல்றோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னாக்க, பல தாய்மார்களுடைய கேள்வியாக தான் இது இருக்குது. அந்த கேள்வியை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க, தோஷம் என்பது பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பொதுவாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணோ, விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தாலோ, கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தாலோ, மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தாலோ, அதையெல்லாம் தோஷமா குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாது, விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் இளைய மைத்துனனுக்கு ஆகாது, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் மூத்த மைத்துனனுக்கு ஆகாது, அதுபோல மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் அவருக்கு மாமனாருக்கு ஆகாது என்பது போல சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது எதனால, ஏன் என்ன காரணத்துக்காக இதை சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா பிள்ளையை பெற்ற பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களின் கவலைகள் இதுல அடங்கி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ மூல நட்சத்திரத்திலேயோ ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ விசாகத்திலேயோ கேட்டையிலோ ஒரு பெண் பிறந்துட்டா அது தோஷம் எப்படி ஆகாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை நம்ம எடுக்காம இருக்க முடியாது. ஒரு பெண் பிறக்கும் பொழுதே அவளுடைய திருமணம் நிச்சயிக்கப்படுது. ஏற்கனவே அவள் பிறக்கும் பொழுதே இப்படித்தான் அவளுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கலாம். அப்போ இதுக்கு புராண இதிகாச காலங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுல எடுத்துக்கணும். பொதுவாக பாத்தீங்கன்னாக்க, ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள்ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். அதை பார்த்துட்டு அது இல்லாம தோஷம் இருக்கு, இந்த தோஷத்திற்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி பிள்ளையை பெற்ற தாய்மார்களை பயத்திற்குள் உள்ள ஆகக்கூடாது, அந்த பிள்ளையையும் நம்ம பயத்துக்குள்ள உள்ள ஆக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாகவும் இருக்கு, வேண்டுகோளாகவும் இந்த வீடியோ மூலமா வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ ராமாயணத்தை பொறுத்தளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ராமாயணத்துல ராமர் தன்னுடைய சிற்றன்னையின் அந்த வேண்டுகோளை ஏற்று காட்டிற்கு செல்கிறார். அப்போ அந்த வேளையில வாலி தன்னுடைய சகோதரனாகிய சுக்ரீவன் உடைய மனைவியை அபகரித்துக் கொள்கிறார். போர் தொடுத்து சுக்ரீவனின் மனைவியை சுக்ரீவன் மனைவியுடைய பெயர் உரிமையை அபகரித்துக் கொள்கிறார். அப்போ சுக்ரீவன் என்ன செய்வது என்று புரியாமல் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய மனைவியை அபகரித்துக் கொள்கிறானே என்ற மன வருத்தத்தில் காட்டில் அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்ற வேலைகளிலே அங்கே வாயு புத்திரனாகிய அனுமனை சந்திக்கிறார். அனுமனின் ஆலோசனையை கேட்டு ஸ்ரீ ராமபிரானை சந்தித்து தன்னுடைய குறைகளை ராமபிரானிடம் சுக்ரீவன் சொல்கிறார். அப்போ ராமபிரான் தன்னுடைய தம்பியின் சகோதரியவே வாலி அபகரித்துக் கொள்கின்றானே, நயவஞ்சகன் என்று நினைத்து அவனை மறைந்திருந்து தாக்கி வாலியை கொள்கிறார். இதுல என்ன கருத்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ வாலி சுக்ரீவன் சகோதரர்கள். வாலி மூத்தவன், சுக்ரீவன் இளையவர். இளையவனுடைய மனைவியை மூத்தவன் அபகரித்துக் கொள்கிறான். அப்போ உரிமைக்கு
உரிமை கேட்டை நட்சத்திரமா? அப்போ கேட்டை நட்சத்திரமா இருந்தா மூத்த சகோதரனுக்கு அது ஆகாது. சுக்கிரனுடைய மூத்த சகோதரனுக்கு அது ஆகாது என்பதற்காக ஒருமைக்கு என்ன கேட்டை நட்சத்திரமா என்கின்ற ஒரு கேள்வி அங்கே எழுகிறது. அதுபோல வாலியின் மனைவியாக தாரைக்கு விசாக நட்சத்திரமா, இளைய மைத்திரனுக்கு ஆகாது என்பதற்கு இது போன்ற கேள்விகளை நம்ம அங்க வைக்கலாம். அப்போ புராண இதிகாச காலங்களிலும் கூட ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அவதார புருஷர்களை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நம்ம பார்த்து அவருடைய ஆயுள், அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன என்பதை நம்ம தீர்மானிக்கணுமே தவிர மற்றவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம இன்னொருத்தருடைய ஆயுளை நம்ம தீர்மானம் செய்ய இயலாது. இது போன்ற காரியங்கள்லாம் இருக்கு. இப்ப ஏதோ சொல்லி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுவே நம்ம சொல்லி மற்றவருடைய காயப்படுத்துவது அவ்வளவுக்கு சிறந்த விஷயம் அல்ல. அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம பலாபலங்களை எடுத்து நம்ம கூற வேண்டும். எடுத்த உடனே நம்ம மூல நட்சத்திரம் ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண் பிள்ளைகள், அந்த பெண்ணுக்கு ஏற்ற வரன், அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகம் பொருத்தமான ஜாதகமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்களை எடுத்து நாம சொல்லணும். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ மாமனாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னாக்க பையனையும் பொண்ணுக்கு திருமணம் நடந்த காலங்களில் கொஞ்சம் தனியாக அவர்கள் மன நிம்மதிக்காக கொஞ்சம் தனியாக வச்சு நம்ம அவர்களை கணை கொடுத்தன வைத்து கூட அவர்களை வாழ்வுக்கு செலவுபடுத்தக்கூடிய காரியங்கள் செய்யலாம். இது போன்ற காரியங்கள் ஒரு உதாரணத்துக்கு அதை நம்ம சொல்றோம், செய்யலாம். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யலாம். அவர்களுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட அப்படி மனசுக்கு நமக்கு தோணுது அப்படிங்கிற விஷயம் இருந்தால் நாம் அதை இந்த முறைப்படி நம்ம கொஞ்சம் மாமனாருக்கு ஆகாதுன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை நம்ம அங்க வைக்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி ஒரு ஜாதகத்துல பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தோஷம் இருக்கு, ஆண்களுக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காரண காரியங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடாது. ஜாதகம் என்பது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரே மாதிரியான விஷயம். அந்த விஷயத்தை நாம எப்படி அனுப்புறோம், அந்த ஜாதகத்துல எப்படியெல்லாம் அவங்களுக்கு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர பத்தாம் பொதுவாக ஒரு பெண் பிள்ளைக்கு தோஷம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒரு பெண் பிள்ளைக்கு வரன் சேர்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்திற்கு மேட்ச் பண்ணி, ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் இணையான ஜாதகங்களை மேட்ச் பண்ணி நம்ம வச்சோம்னா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராத ஒளியோடி வாழ்வாங்க என்பது அடியனின் தாழ்மையான கருத்தாக இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அடுத்தடுத்து கிடைக்கும் என்பதை தெரிவித்து வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். வணக்கம்.